இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் நாம் கூடி வர தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் ரோமர் நிருபத்திலிருந்து நாம் தியானித்திருக்கிறோம். இதுவரை 3 அதிகாரங்களை நாம் தியானித்துள்ளோம். இதுவரை தியானித்தவைகளை சற்று நினைவுறுவதாக இருந்தால், 1ஆம் அதிகாரத்திலே முதல் 15 வசனங்களிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபையை தான் பார்க்க விரும்பின தன்னுடைய மனதின் அவாவை வெளிப்படுத்துகிறார். காரணம், அந்த சபை அப்போஸ்தலர்களால் நேரடியாக கட்டப்படாத ஒரு சபையாக இருப்பினும் விசுவாசத்திலே வளர்ந்து பெருகி வந்தது. ஆகவே அந்த சபையை பாராட்டி தானும் அந்த சபையோடு ஐக்கியப்படவும், அது தங்கள் இருவருக்கும், அதாவது பவுல் மூலம் சபைக்கும், சபையின் மூலம் பவுலுக்கும் அது ஒருவர் பயனுள்ள ஒரு உறவாக ஐக்கியமாக இருக்கும் என்று எழுதினார். அடுத்த 16, 17 வசனங்களிலே இந்த ரோம நிருபத்துக்கான முழு கருத்தையும் அல்லது ஆய்வுப் பொருளையும், அதாவது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்ங்கிற அந்த இறையியல் கருத்தை அங்கே அறிமுகம் செய்தார். அடுத்த 18வது வசனத்திலிருந்து அவர் மனிதன் பாவி என்கிறதான கருத்தை முதலாவது விளக்க ஆரம்பிக்கின்றார். ஏனென்றால் கிறிஸ்தவ பார்வையிலே ரட்சிப்பை குறித்து நாம் பேசுவதற்கு முன்பாக ரட்சிப்பு ஏன் அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாமும் ரட்சிப்பை குறித்து ஒருவருக்கு சொல்லுவோமானால் அவருக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அது என்னவென்றால், மனிதன் பாவியாக இருக்கின்றான். அவன் எப்படி பாவியாக இருக்கின்றான்? பிறப்பிலேயே பாவியாக இருக்கின்றான். அவன் மட்டுமல்ல, முழு மனுக்குலமும், அதாவது ஆதாமுக்குள் பிறந்த அனைவருமே பாவியாக இருக்கின்றார்கள். அத்தோடு அந்த பாவம் எவ்வளமாக ஒவ்வொரு மனிதனிலும் சமூகத்திலே வெளிக்காட்டுகிறது. அடுத்ததாக, பாவம் உலகளாவியது. யூதரும் கிரேக்கரும் ஆகிய அனைவரும், அதாவது யூதரும் கிரேக்கர் என்று சொல்லும்போது யூதரும் கிரேக்கரும் மட்டுமல்ல, அந்த இடத்தில் கிரேக்கர் என்று சொல்வது உலகத்தில் உள்ள யூதர் அல்லாத அனைத்து மனிதர்களையும் அடையாளப்படுத்துகிற ஒரு வார்த்தை. இவனமாக யூதரும் கிரேக்கரும் ரோமரும் உலகத்தில் உள்ள அனைத்து தேசத்தவரும் எல்லா கண்டத்தில் உள்ளவர்களும் ஆதாமுக்களாக பாவிகளாக இருக்கின்றார்கள் என்று அவர் 1ஆம் அதிகாரம் 18 தொடங்கி 2ஆம் அதிகாரம் மற்றும் 3ஆம் அதிகாரத்திலே பேசினார். 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அந்த, அதாவது 3ஆம் அதிகாரம் 20 வரை உள்ள வசன பகுதியிலே பாவம் என்பதை பல்வேறு கோணங்களிலே வேத வசனங்களிலிருந்து, உலகளாவிய தத்துவங்களிலிருந்து நிரூபித்துவிட்டு, இந்த பாவத்திலிருந்து மனிதன் விடுபட அடைய வேண்டுமென்றால் அவன் நீதிமானாக அறிவிக்கப்பட வேண்டும். ஆனால் நீதிமானாக அறிவிக்கப்படுவது என்பது தேவனால் அறிவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்தான் இறுதி நியாயாதிபதி. அவர் அறிவித்தால் மட்டுமே பாவத்திலிருந்து மீட்கப்பட முடியும். ஆகவே அவ்வளமான நீதிமானாக அறிவிக்கும் செயலை நாம் நம்முடைய சொந்த கிரியைகளினால் அடைய முடியாது, அல்லது நற்கிரியைகளினால் அடைய முடியாது. அது விசுவாசத்தினால் பெறக்கூடிய ஒன்று. அதான் 3ஆம் அதிகாரம் 21 மீண்டும் படிப்போமானால், இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியெடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது யூதர்கள் கருதினார்கள் அல்லவா, நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே நீதிமானாக முடியும் என்று. ஆனால் நியாயப்பிரமாணத்தை 100% அப்படியே கடைபிடித்தால் அதை பெறலாம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எவரும் அதை முழுமையாக கடைபிடிக்கவில்லை. ஆகவே நியாயப்பிரமாணத்தின் மூலமும் தங்களை மனிதர்கள் பாவி என்று உணர்ந்து கொள்கிறார்கள். ஆகவே நியாயப்பிரமாணத்தின் மூலம் தேவநீதி பெற முடியாதபடினாலே அப்போது எப்படி பெறுவது என்கிற கேள்வி இயல்பாக வந்துவிடும். ஆகவே தான் 22ஆம் வசனத்திலே
பவுல் சொல்கிறார், அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை என்று சொல்கிறார். அப்படியானால் எல்லோரும் பாவிகளாக இருக்கிறார்கள். யூதர், கிரேக்கர் என உலகத்தில் உள்ள அனைவரும் ஆதாமுக்குள் பாவியாக இருக்கிறார்கள். யாருமே மீட்கப்பட முடியாது அல்லது தேவநீதியை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தேவநீதியை பெறுவதற்கு இருக்கிற ஒரே வழி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது. இயேசு நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறது. இப்படி போதிக்கும் போது அன்றைய மக்களுக்கு ஒரு கேள்வி இயல்பாக எழும்பும். குறிப்பாக யூதர்களுக்கு எழும்பும். ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்றால், யூதருடைய கையிலே நியாயப்பிரமாணம் இருக்கிறது. அவர்கள் நியாயப்பிரமாணத்தினால் நீதி பெற முடியும் என்று கருதினார்கள். இப்போது பவுல் சொல்கிறார், அது சாத்தியமல்ல என்று சொல்லும்போது அவர்களுக்கு ஒரு கேள்வி எழும்பும். அதாவது விசுவாசத்தினால் எப்படி நீதிமானாக்கப்பட முடியும் என்கிற கேள்வி இயல்பாக எழும்பும். ஆகவே விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியும் என்பதை யூதர்களுடைய கையில் இருக்கிற நியாயப்பிரமாணமே ஏற்கனவே சொல்லுவதாக ஒரு குறிப்பை பவுல் ரோமர் 3:21 அறிமுகப்படுத்துகின்றார். பாருங்கள், இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும், அதாவது மோசேயுடைய நியாயப்பிரமாணமும், இரண்டாவது தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. இந்த இடத்துல தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லும்போது நியாயப்பிரமாணத்தை தவிர்த்த வரலாற்று புஸ்தகங்களை தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் என்று சொல்வார்கள். சில வேளை பாடல் புஸ்தகங்களை சேர்த்துதான் தீர்க்க தரிசன புஸ்தகம் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த இடத்துல நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் என்று சொல்லும்போது மோசேயின் முதல் 5 ஆகமங்களையும் நியாயப்பிரமாணம் என்று சொல்கிறார். பழையற்பாடலை மீதமுள்ள அனைத்து புஸ்தகங்களையும் சேர்த்து தீர்க்க தரிசனம் என்று சொல்கின்றார். சொல்லிவிட்டு அதில் அவர் சொல்ல வருகிற செய்தி, நியாயப்பிரமாணம் இல்லாமல் மனிதன் விசுவாசத்தினால் நீதிமானாக முடியும் என்பதை ஏதோ பவுலாகிய நான் சொன்னதாக நீங்கள் கருதி என்மேல் கோபப்பட வேண்டாம். நாம் தவறை போதிக்கிறதாகவும் நீங்கள் கருத வேண்டாம் என அந்த வாதங்களை எல்லாம் அவர் இனிமேல் வைக்கப் போகின்றார். அதுக்கு முன்பாக 3ஆம் அதிகாரத்தில் அதை வாதித்திருந்தார். நம்முடைய கையில் இருக்கிற பழையற்பாடே, குறிப்பாக நாம் தேவனுடைய சட்டங்கள் என்று கருதுகிற மோசே நியாயப்பிரமாணமே மனிதன் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட முடியும் என்பதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறது, நிரூபித்திருக்கிறது. அந்த இடத்திலே தான் வாதம் செய்ய இருக்கின்ற அல்லது தான் நிரூபிக்க இருக்கின்ற ஒரு இறையியல் உண்மை அங்கே அறிமுகப்படுத்துகிறார். இந்த 4ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன செய்கிறார் என்றால், 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே எந்த கருத்தை, அதாவது விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட முடியும், அதை பழையற்பாடிலே தேவன் காட்டி இருக்கின்றார் என்று சொன்ன கருத்தை அங்கே 3:21 அறிமுகம் செய்துவிட்டு இங்கே 4ஆம் அதிகாரத்திலே தான் அறிமுகம் செய்த கருத்தை இங்கே விரிவாக பேசுகின்றார், அதாவது விளக்குகின்றார். ஆகவே நாம் இன்று படிக்க இருக்கிற 4ஆம் அதிகாரத்தினுடைய செய்தி ஒரு வகையில் சொல்வதானால் 3ஆம் அதிகாரம் 21 சொல்லப்பட்ட செய்தியுடைய விளக்கம்தான். சரி, என்ன அப்படியானால், அப்படின்னா முந்தின அதிகாரத்தில் சொன்ன ஆர்கியூமெண்ட் அப்படி இருக்கிறபடினால், நம்முடைய தகப்பனாகி ஆபிரகாம், நம்முடைய தகப்பனாகி ஆபிரகாம் என்றால் நமக்கு தெரியும், அதான் நம்முடைய தகப்பன் அல்ல, நேரடியாக இது நேரடியாக ஒரு யூதனை பார்த்து பேசுகிறது போல வருகிறது. ஏனென்றால் முதல் நூற்றாண்டு சபையிலே பெரும்பாலும் யூதர்கள் இருந்தார்கள், ரோம சபையிலும் யூதர்கள் இருந்தார்கள், புற இனத்தவரும் இருந்தார்கள். ஆகவே பல வேளைகளில் இவர்களுக்குள்ளாக இறையில் சார்ந்த கேள்விகள், வாதங்கள், சர்ச்சைகள் எழுவதுண்டு. ஆகவே யூதர்கள் புற இனத்தவரை விட யூதர்களுக்கு அதிக கேள்வி எழும். ஏன்னா புற இனத்தவருக்கு நிலையான ஒரு இறையியல் புஸ்தகம் கிடையாது. ஆனால் யூதரிடம் பழைய ஏற்பாடு இருந்தது, அதில் உள்ள இறையியல் அவர்களுக்கு தெரியும்.
ஆகவே அவர்கள் முதலாவது விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறதை பழைய ஏற்பாடிலிருந்து நிரூபிக்க வேண்டும், அல்லது யூதர்கள் அந்த போதனையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே தான் பழைய ஏற்பாடில் நிரூபிப்பதற்கு யூதருடைய தகப்பன் என்று கருதப்படுகிறார். அதாவது கருதப்படுகிறதில் உண்மை கூட மூதாதையர் தான். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து அவன் சந்ததியிலே பின்னால் வந்தவர்கள் தான் யூதர்கள் அல்ல இஸ்ரவேலர்கள். அவர்களை பார்த்து சொல்கிறார், நம்முடைய தகப்பனாகிய அல்லது நம்முடைய முற்பதாவாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். இங்கே என்ன சொல்ல வருகிறார்னா, நம்ம ஏற்கனவே சொன்னமாக பவுல் ரோமன் நிருபத்திலே பல கேள்விகளை கேட்டு அந்த கேள்விக்குள்ள பதிலையும் சொல்லிக்கொண்டே வருவார். அப்படிதான் இங்கேயும் ஒரு கேள்வி எழுப்புகின்றார். எழுப்பிவிட்டு 2ஆம் வசனத்திலே ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாயில், நல்ல பாருங்க, பட்டானாயில், அதாவது ஆபிரகாம் கிரியையினால் நீதிமானாக்கப்படவில்லை. ஆனால் ஒரு ஆர்கியுமெண்ட்டுக்காக சொல்றார். பட்டானாயில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? அவன் பெருமை பாராட்டி இருக்கலாம், நான் நற்கிரியைகளை செய்தேன் ஆகவே நான் நீதிமானாக்கப்பட்டேன் என்று பெருமை பாராட்டி இருக்கலாம். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. ஆயிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. தான் பெற்ற நீதியை தன்னுடைய கிரியையினால் பெறவில்லை என்று ஆபிரகாமுக்கு தெரியும். ஆகவே ஆபிரகாம் மேன்மை பாராட்டவில்லை. இது எதற்கு சொல்கிறார் என்றால், ஆகவே இஸ்ரவேலராகிய யூதராகிய நீங்கள் எதற்காக வீணாக மேன்மை பாராட்டுகிறீர்கள்? நீங்கள் நியாயப்பிரமாணத்தினாலோ அல்ல அதை சொல்லுகிற கிரியைகளினாலோ இதுவரை நீங்கள் யாரும் நீதிமானாகவில்லை. அது மட்டுமல்ல, நம்முடைய முற்பதாவாகிய ஆபிரகாமே அப்படி ஆகவில்லை. இதை கேட்ட உடனே யூதருக்கு மைண்ட் ரொம்ப பிரைட் ஆகும். ஒருவேளை சிலருக்கு கோபம் கூட வரலாம். ஆனால் கட்டாயம் கோபம் வந்தாலும் வெளிச்சம் வந்தாலும் அதை கவனிப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு அது முக்கியமான ஒரு செய்தி. எங்களுடைய மூதாதையர், என்னை முற்பதா ஆண்டவர் அழைத்து ஆபிரகாம் என்ன செய்தான், அவனை ஆண்டவர் எப்படி ஆக்கினார் என்பதை அறிய ஆவலோடு இருப்பார்கள். ஆகவே பவுல் மிக சாமர்த்தியமாக பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு மிக நேர்த்தியாக தன்னுடைய வாதத்தை வைக்கின்றார். அவர் சொல்றாரு, வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? அடுத்த கேள்வி, வேத வாக்கியம் என்று இங்கே எதை சொல்கிறார் என்றால் பழைய ஏற்பாடு, பழைய ஏற்பாடை சொல்றார். குறிப்பாக மோசேயுடைய ஆகமத்தை சொல்கின்றார். அதிலும் இந்த இடத்துல குறிப்பாக ஆதி ஆகமத்தை மறைமுகமாய் சுட்டி காட்டுகின்றார். அது நம்ம பின்னால் வருவோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். நமக்கும் தெரியும், ஆண்டவர் அழைத்த போது விசுவாசித்து போனான்னு நம்ம மேலோட்டமாய் பேசுகிறோம். ஆனால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது தான் முக்கியம். ஏன்னா இதை தான் பவுல் இங்கே பேச இருக்கிறார். எப்படி விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிறதான் சொல்றாரு. யூதர்களுக்கு அது சந்தேகம் வருகிறது. அதனால சொல்றாரு, நம்முடைய முற்பதாவே விசுவாசத்தினால்தான் நீதிமான் ஆக்கப்பட்டான் என்று. ஐயா, நான் சொல்லல, நம்முடைய வேத புஸ்தகமே சொல்லுது. நம் கடவுளுடைய வார்த்தை என்று சொல்கிற பழைய ஏற்பாடே சொல்கிறது. நிச்சயமா அவங்க அதிர்ந்து போவாங்க. ஏனென்றால் ஆதியாகமம் 15:6 படிக்கலாமா? ஆதியாகமம் 15:6 படிக்கலாமா? அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். எவ்வளவு அருமையா இருக்கிறது. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இங்க எண்ணினார்ங்கிற வார்த்தை இருக்கிறது. அதே இங்க எண்ணப்பட்டது என்று வருகிறது. இந்த எண்ணப்பட்டது என்றால் இது கிரீக்கில் எலோஜிஸ்த என்கிற வார்த்தை, எலோஜிஸ்த என்கிறதான ஒரு கிரேக்க வார்த்தை இருக்கிறது. இதை கிரேக்க மொழி அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதை நம்ம ஒரு பொருளை வாங்கி கணக்கில் எழுதுவோம், இல்லை கணக்கு வைக்கப்படுகிறது அந்த வார்த்தை, அதில் பேங்கிங் வேர்டு என்று சொல்லுவாங்க. அதாவது கிரெடிட்டட், இல்லை நம்ம பேங்கில் பணம் போடும்போது கிரெடிட்னு வருகிறது. இங்கே அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படினால் ஆபிரகாம் தேவன் விசுவாசித்த போது ஆண்டவர் அவனுடைய கணக்கில் என்ன எழுதினாராம்?
நீதிமான் என்று எழுதினார். பாருங்க, இதுவரை பாவியாக இருந்தான், ஆண்டவர் விசுவாசித்தான். விசுவாசித்த போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு கணக்கு எழுதுகிறார். ஆபிரகாம் நீதிமான், அவனுடைய கணக்கில் நீதிமான் ஆயின்னு எழுதிட்டார். எவ்வளோ பெரிய வாக்கியம்! ஆண்டவர் அவனை நீதிமான் என்று அவருடைய கணக்கு புக்கில் எழுதிட்டார் என்று பைபிள் சொல்லுகிறது. நம்முடைய கையில் இருக்கிற நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இதை கேட்டால் யூதர்களுக்கு ஒன்றுமே பதில் சொல்ல முடியாது. பழைய ஏற்பாட்டிலேருந்தே நிரூபிச்சிட்டான். அதிலும் அவருடைய மூதாதையராகிய முதல் பிறப்புதாவாகிய ஆபிரகாமுடைய வாழ்விலிருந்தே பவுல் நிரூபித்து விட்டான். இப்போ என்ன பதில் சொல்ல முடியும்? பாருங்க, பவுல் எவ்வளோ அழகாக இறையியலை கொண்டிருக்கின்றார். சொல்றார், கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்ன என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். திரும்பவும் பேங்கிங் வேர்டு. அதாவது ஒருத்தன் வேலை செய்து அவனுக்கு பணம் கொடுக்குறன்னா அது என்னது? வரவும் செலவும் கணக்கு. அப்போ அங்கே கிருபைக்கு வேலை இல்லை. அவன் வேலை செய்தான் அதுக்குள்ள சம்பளத்தை வாங்கினான், அப்படி வந்துடும். அப்போ தேவன் கிருபை அங்கே காட்ட முடியாது, ஏன்னா அவன் வேலை செய்தான் சம்பளம் கொடுத்தேன்னு வந்துடும். ஆனால் யாருமே கிருபையினால் மன்னிக்கும் கிரியையினால் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய நீதியை ரட்சிப்பை அடைய முடியாது. அதன் தொடர்ந்து படிக்கும்போது, ஒருவன் கிரியை செய்யாமல், அதாவது கர்மா அல்லது நல்வினை எதுவும் அது செய்யாமல் பாவியை நீதிமான்கள் ஆக்கிறவிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால், வார்த்தைகளை கவனமாக படிங்க. நம்ம பைபிளை பலர் என்ன செய்வாங்கன்னா, பைபிளை 100 தடவை வாசித்தேன் 200 தடவை வாசிப்பேன்னு சொல்லுவாங்க. நல்லது, அவர்கள் அது ஆசீர்வாதம் தான், அவர்களை நாம் யாருமே குறை சொல்லக்கூடாது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 100 தடவை வாசித்தவர்களுக்கும் அது இறையியல் தெரியாமல் வாசித்து ஒரு பொழுதுபோக்காக வாசிப்பார்கள். இனிமேல் நாம் அப்படி செய்யாமல் கவனமாய் படிப்பது நல்லது. ஒருவர் கிரியை, அதாவது நற்கிரியை, நற்செயல், கர்மா, நல்வினை, செய்வினை எது செய்தாலும் பாவி நீர்கந்தியமாக நாக்கிரத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். எப்படி? ஆபிரகாமை போல. ஆபிரகாம் என்ன செய்தான்? தேவனை, கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதுபோல நீங்களும் நானும் உலகத்தில் உள்ள எந்த மனிதனும் ஆபிரகாமை போல தேவனிடம், தேவன் நம்முடைய ரட்சிப்புக்காய் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவிடம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கும்போது தேவன் நம்முடைய கணக்கிலும் நீதிமான் என்று எழுதுகிறார், கணக்கு வைக்கிறார், வரவு வைக்கின்றார். எவ்வளவு பெரிய வாக்கியம்! அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனே நீதிமான் என்ன பண்ணுகிற மனுஷருடைய வாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு சொல்லிட்டு, இப்ப நியாயப்பிரமாணத்திலிருந்து விசுவாசத்தினால் நீதிமானாங்கிறத சொல்லிட்டு 7ஆம் வசனத்துல இன்னொரு காரியத்தை பேசுகிறார். இதுவும் பைபிள்லேருந்தே மனிதன் நீதிமானாக்கப்படுவது தேவனால் என்பதை சொல்கிறார். எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். எங்க தாவீது சொன்னாரு? சங்கீதத்தில் சொன்னார். எந்த சங்கீதத்தில்? சங்கீதம் 32:1-2 வருகிறது. அப்போ ஏற்கனவே 3ஆம் அதிகாரம் 21 என்ன சொன்னாரு? நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனமும் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட முடியும்னு சொல்றதுன்னு சொன்னார் அல்லவா? அதுக்கு இது 2வது ப்ரூஃப். முதல் ப்ரூஃப் நியாயப்பிரமாணத்துக்கு ஆபிரகாமை சொல்லிட்டார். 2வது தீர்க்க தரிசன புஸ்தகம் என்று சொல்லி சங்கீதத்திலே தீர்க்கதரிசி என்றும் கருதப்பட்ட, ராஜாவாகவும் இருந்தான், தீர்க்கதரிசியும் என்று கருதப்பட்ட தாவீதும் சொல்லியிருக்கிறான். என்ன சொன்னா? எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர் பாக்கியவான்கள். எவருடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ
அவன் பாக்கியவான் தாவீது சொல்லியிருக்கிறான். தாவீதுன்னு சொல்லியிருக்கிறான். அப்போ என்ன சொல்லாரு பவுல்? ஐயா, விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுவான் என்பது ஏதோ நான் சொல்கிற புதிய உபதேசம் இல்லை. நான் இப்படி சொன்னனால தானே நான் பொய்யா பேசுகிறேன்னு என்னை பற்றி குற்றம் சாட்டினீங்க. அங்கே பாருங்கள், நம்முடைய தேவனுடைய வார்த்தையில் இருக்கு பாருங்க. நான் புது சொன்னு சொல்லலை, பழையதே தெளிவாக சொல்கிறேன். அது கிறிஸ்துவில் கிடைக்குதுன்னு சொல்கிறேன், அவ்வளவுதான் என்று பழைய ஏற்பாடுலேருந்து 2 சான்றுகளை கொடுக்குறார். உண்மையிலே யூத இறையில் தெரிந்த ஒரு யூதனுக்கு இதுக்கு மேலே எந்த பதிலும் சொல்ல முடியாது. எவ்வளோ அழகாக பவுல் தன்னுடைய இறையிலை கொண்டு போகிறார். நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கையும் இங்கத்தான் வருகிறது. விசுவாசத்தினால் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு எந்த சபையும் இறையிலை பிரசங்கிப்பதில்லை. வேதனையான ஒன்றாக இருக்கிறது. கிறிஸ்தவ நம்பிக்கை சரியாக சொல்லாமல் இருந்தால் விசுவாசிகள் விசுவாசத்திலே பலப்பட முடியாது. அது மட்டுமல்ல, தங்களுடைய விசுவாசத்தை பிறருக்கு அவர்கள் கடத்தவும் முடியாது. ஏன்னா சரியாக அறிஞ்சாதான் சரியாக சொல்லும் இல்லை. அப்போது சரியாக தெரிஞ்சாதான் சரியாக சொல்லும். அதான் பவுல் மிகுந்த சிரமப்படுகிறார். அந்த மக்களுக்கு அந்த உண்மையை பைபிளிலிருந்தே நிலைநாட்ட, பழைய ஏற்பாடிலிருந்தே நிலைநாட்ட முற்படுகிறார். அதை அழகாக சொல்லியும் விட்டார். 2 எக்ஸாம்பிள். ஒன்று ஆபிரகாம், நம்முடைய முற்புதான். 2வது நம்முடைய ராஜா தாவீது ராஜா தான் அவங்க மிகவும் உயரமாய் வைக்கிற ராஜா. ராஜாக்களே மேன்மையான ராஜா தாவீது ராஜா. அப்போ 2 மேன்மையான மனிதர்களை எடுத்து அந்த 2 மேன்மையான மனிதர்களுடைய நம்பிக்கை என்னதான்? விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோம். பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க, எவ்வளோ பெரிய பாவி. ஆனாலும் அவன் தேவன் அவனை நீதிமானாக்குவான்கிற நம்பிக்கையுடையவனாக இருந்தான். இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. எந்த பாவியானாலும் தள்ள மாட்டார். கிறிஸ்து தனக்காய் மரித்து உயிர்த்தார் என்பதை நம்ப வேண்டும். அதன் பின்பு அவன் பரிசுத்தமை வாழ வேண்டும். ஏன்னா அதுக்கு இங்கே வசனங்கள் இருக்கிறது. சரி, இந்த பாக்கியம் 9 வசனம், இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? அருமையான வாதங்கள், மிக அருமையான வாதங்கள். ஏன்னா புற இனத்தவரும் அங்கே சபையில் இருக்கிறாங்க. அதனால கேட்குறாரு, இது அவனுக்கு மட்டும் வருமா? யூதர்களும் நினைச்சிடப்படாது. அப்போ எங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா ஆபிரகாமே சொல்லிட்டாரு, தாவீதும் சொல்லிட்டாரு. அப்போ எங்களுக்கு மட்டும்தான் வருமா? நாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள் எங்களுக்கு வருமான்னு கேட்டால் அடுத்தது தான் சொல்கிறார். மிக அருமையாக சொல்கிறார் பாருங்க, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? அப்போது இந்த தேவநீதி யூதருக்கு மட்டும் வரும்னு கருதாத, விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மட்டும்னு கருதாத. பாருங்க, ஆபிரகாமுக்கு விசுவாச நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, ஆபிரகாமுக்கு விசுவாச நீதியாக எண்ணப்பட்டு சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? எப்போது ஆண்டவர் அவன் நீதிமான்னு கணக்கு வச்சாரு? ஏன்னா யூதர்களுக்கு இந்த விருத்த சேதனத்தை குறித்து பெருமை உண்டு. இப்போ அதுக்குள்ள வரார். அவன் விருத்த சேதனம் உள்ளவனா இருந்த போதோ, விருத்த சேதனம் இல்லாதவனா இருந்த போதோ, அழகாக வாதிடுறார் பாருங்க. விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போது அல்ல. எவ்வளவு நுட்பமாக தன்னுடைய இறையியலை சரித்திரபூர்வமாகிறார். தான் நம்ம பைபிளை படிக்கும்போது இறையியலை படிக்க வேண்டும், சரித்திரத்தின் அடிப்படையில் அதை படிக்க வேண்டும். அதுக்கு இது மிக அருமையான ஒரு எக்ஸாம்பிள். ஏனென்றால் நான் மீண்டும் பழைய ஏற்பாட்டை வரிசையாக படித்தோம்னா, ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தது 12ஆம் அதிகாரம். ஆண்டவர் அவனை நீதிமான் என்று அறிவித்ததை பதிவு செய்வது 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் அவன் விருத்த சேதனம் என்கிற அந்த உடன்படிக்கை சடங்கை பெற்றது அதற்கும் பின்பு ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம். ஏன் இந்த வாதத்தை கொண்டு வரார் தெரியுமா? யூதர்களுக்கு நாங்கள் விருத்த சேதனம் பெற்றவங்க, நாங்கள் விருத்த சேதனம் பெற்றவங்கன்னு ஒரு பெருமை உண்டு. அவர் சொல்லார், இதில் எந்த பெருமையும் தேவையில்லை. இதை 3ஆம் அதிகாரத்திலே வாதிட்டார், நம்ம பார்த்தோம். இதில் எதுவும் பெருமை இடையே ஒன்றும் இல்லை. ஏன்னா விருத்த சேதனத்தை அடையாளமாய் பெறுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே அவனை நீதிமானமாக கணக்கிட்டு விட்டார், அறிவித்து விட்டார். அவனுடைய கணக்கிலே அவன் நீதிமான் என்று வரவு வைத்து விட்டார், எழுதிவிட்டார். இனி ஒன்றுமே பண்ண முடியாது, அவன் நீதிமான் தான்.
ஆகவே யூதர்களாகிய நீங்களும் இந்த விருத்த சேதனத்தினாலதான் நீதிமானான்னு பெருமை பாராட்டாண்டாம். புறையினத்தவருக்கு விருத்த சேதனம் இல்லை என்பதும் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் விருத்த சேதனத்தினால யாரும் நீதிமானாக முடியாது. மேலும் 10ஆம் வசனம், விருத்த சேதனம் இல்லாத காலத்தில், அதான் காலத்தில் 15ஆம் அதிகாரத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். அந்த நீதிக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு அடையாளம், அந்த உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளம் தான் அது. மற்றபடி அதுக்கு எதுவும் வேல்யூ இல்லை. வேறொரு வேல்யூ உண்டு. அன்றைய காலகட்டத்திலே விருத்த சேதனம் செய்த குடும்பங்கள் மட்டுமே ராஜாவாக கருதப்படும். எகிப்திய பாரம்பரியத்தில் அப்படி ஒரு எண்ணம் உண்டு. ஆகவே அந்த காலகட்டத்தில் ஆபிரகாமை அழைத்து அந்த பகுதியில் கொண்டு சென்று அவனுக்கு விருத்த சேதனை உடன்படிக்கை கொடுத்த பின்பு தான் அவர் சொல்வார், உன்னிடமிருந்து ராஜாக்கள் பிறப்பார்கள் என்று. ஆகவே அந்த சமூக ரீதியாய் பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு விருத்த சேதன் மூலம் அவனை வெறும் நாடோடியாக அங்கே கொண்டு போகாமல் நாட்டினுடைய ராஜாக்கள் அவனிடம் வந்து பிறப்பார்கள்ங்கிற அந்த நற்செய்தி அவனுக்கு சொல்றார் விருத்த சேதனத்துக்கு பின்பு. ஆனால் கவனிக்க வேண்டியது, அவனை ராஜாந்தஸ்துக்கு உயர்த்தியதற்கும் அவனுக்கு விருத்த சேதனம் உடன்படிக்கை அடையாளத்தை கொடுப்பதற்கு முன்புமே அவன் நீதிமான் என்று அறிவித்து விட்டார். ஆகவே நீதிமான் என்று அறிவித்த பின்பு இது ஒரு அடையாளமாய் கொடுத்தார் என்று கருதலாம், வைத்துக்கொள்ளலாம். அவ்வளவுதான். அதான் பவுலுடைய வாதம். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாயிருக்கும் படிக்கும் என்ன சொல்றார். அப்படி நன்னது. அப்போ நம்ம 30,000 சொல்றோம், சரிதான், தப்புன்னு இல்லை, அது உண்மையும் கூட. ஆனால் முற்பிதாக்களுக்கு நம்முடைய ஆபிரகாமை போல புறையினத்தவர்கள் இன்றைக்கு விருத்த சேதனம் இல்லாமல் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களும் இயேசு விசுவாசிப்பதனால் நீதிமானாக்கப்படுகிறபடினாலே அந்த கோணத்தில் பார்த்தால் விசுவாசத்திலே பிறப்பின் அடிப்படையிலே இரத்த சம்பந்தமாய் ஆபிரகாம் புறையினத்தவருக்கு முற்பிதா அல்ல. ஆனால் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டான் என்கிற அந்த கருத்துக்கு வலி சேர்ப்பகும்படியாக விருத்த சேதனம் இல்லாமல் இயேசு விசுவாசித்து நீதிமானங்களாக்கப்படுகிற யாவருக்குமே ஒரு கோணத்தில் ஆபிரகாமும் முற்பதாவாக கருதலாம் என்கிற வாதம் தான் அது. மற்றபடி ஆபிரகாமுக்கு முற்பதா அல்ல. அந்த ஃபெய்த் என்கிற மேட்டரில் மட்டுமே விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டான்ங்கிற அந்த கருத்துக்கு அவன் நமக்கு முற்பதா. ஏன்னா நமக்கு முன்பாக அவன் அதை விசுவாசித்தான். அப்போ ஒரு கோணத்தில் பவுல் ஆர்கியுமெண்ட் ரொம்ப நேக்க வருது. நீங்களும் அவனை முற்பதான்னு சொல்லலாம், அது உண்மையும் கூட. புறையினத்தோறும் விசுவாசத்தில் அப்படி சொல்லலாம், பிறப்பின் அடிப்படையில், இரத்த சம்பந்தமாக இல்லை, விசுவாசத்தினால். 12 விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரம் அல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த, பாருங்க ரொம்ப அந்த வார்த்தை சொல், காலத்தில், விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றார். அப்ப விருத்த சேதனம் இல்ல, விருத்த சேதனமாக பெற்ற யூதருக்கு அடையாளமாகவும் அதை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாத புறையினத்தவர்களுக்கும் அந்த விசுவாசத்திலே அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான் என்பதற்கு அடையாளமாக ஆபிரகாம் பெற்றான். மற்றபடி இதுக்கு எந்த முக்கியத்துவம், அது மேன்மை பாராட்டுக்கு அங்கே இடம் இல்லை. அதில் தான் அந்த பவுல் அந்த ஆர்கியுமெண்ட்டை ரொம்ப நேக்காக கொண்டு போகிறார். அது என்ன ஆர்கியுமெண்ட்டை கொண்டு போகிறார்னா, இதுவரை விருத்த சேதனம் செய்யும் முன் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான் என்பதை 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை அழகாக சொல்லிவிட்டு, விருத்த சேதனம் என்கிற சடங்கை அடையாளத்தை பெறும் என்பதுக்கு முன்பாகவே அவன் வாக்கு தத்தத்தையும் பெற்றான். அதுதான் இனி அடுத்த பகுதியில் வளர்க்கிறார். அப்போ பாருங்க, இதுல எல்லாம் யூதர்களுக்கு ஒரு பெருமை இருந்தது, நாங்கள் வாக்கு தத்தத்தின் சார்ந்தது என்று, நாங்கள் விருத்த சேதனத்தின் சார்ந்தது என்று. பவுல் சொல்றாரு, இதுல ஒன்றும் இல்லை,
நம்முடைய முற்பதாவாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் பெறுவதற்கு முன்பாகவே நீதிமானாக்கப்பட்டு விட்டான். விருத்த சேதனம் பெறுவதற்கு முன்பாகவே அவன் வாக்கு தத்தத்தையும் பெற்று விட்டான். அப்ப என்ன ஆர்கியுமெண்ட் கொண்டு வராரு தெரியுமா? புறையினத்தவரும் அப்படிதான். ஆனால் ஏன்னா இந்த யூதருக்கு புறையினத்த கிறிஸ்தவர்கள் மீது ஒரு 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 விதமான இவங்களெல்லாம் வந்துட்டாங்களாங்கிற ஒரு ஏதோ போன்ற ஒரு பார்வை இருந்தது. அதெல்லாம் சரிப்படுத்துறார் இறையியல் அடிப்படையில். இப்போ சரியான இறையியல் தான் மனிதர் மத்தியிலே சமத்துவத்தையும் கொண்டு வரும். அதான் சொல்லாரு, அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பானுங்கிற வாக்கு தத்துவம் என்ன சொல்லாரு? இப்போ இதுவரை விருத்த சேதனம் விசுவாசத்தினால் கிடைத்தது, அது விருத்த சேதனத்துக்கு முன்பாய் கிடைத்ததுன்னு சொன்னவர். இப்போது வாக்கு தத்தமும் விருத்த சேதனத்துக்கு முன்பாகவே கொடுக்கப்பட்டாயிற்று இல்லையா? ஆபிரகாம் 12 விருத்த சேதனம் பண்ணதுக்கு முன்பாக அவன் வாக்கு தத்தம் கொடுத்துட்டார்ல. அது மட்டுமல்ல, அது பின்பு ஆணை மூலம் கொடுத்தார். உலகத்தை சுதந்திரிப்பான்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல். பண்ணுங்க மீண்டும் அந்த வார்த்தை. நியாயப்பிரமாணத்தினால நீதிமானாக்கம் அவன் படலை. நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் அவனுக்கு வாக்கு தத்தம் கிடைக்கல. நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தில் வருகிற நீதியால் கிடைத்தது. அப்போ பாருங்க, எல்லாமே அந்த பிளஸ்ஸிங் வாக்கு தத்துவம் என்று சொன்னாலும் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டதற்குத்தான் இந்த ஃபர்தர் ப்ராமிசஸ். 14 நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய் போகும், வாக்கு தத்துவம் ஆமாங்க. அப்போ என்னது? யூதர்களாகிய நீங்கள் நியாயப்பிரமாணத்தினால் இது வருகிறது என்று ஒரு வாதத்தையோ ஒரு எண்ணமோ ஒரு கருத்தோ உங்களை இருக்குமன்னா விசுவாசமும், குறிப்பாக சொன்ன ஆபிரகாம் விசுவாசமும் ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்துவமே வீணா போயிடும் ஐயா. அவை நீங்கள் என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க? புரிகிறத சரியா புரியுங்க என்ன சொல்றாரு 15. மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்குறது. ஏன் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை மீறினா தண்டனை தானே, எதை மீறினாலும் தண்டனை. அப்போது நியாயப்பிரமாணம் தண்டனையை தான் முதல்ல அறிவிக்கிறது. அப்படின்னா இதுக்கு இது எதுலையும் தப்ப முடியாது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை, லாஜிக்கு. உதாரணமாக ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக என்கிற கட்டளை வந்த பின்பு தான் ஓஹோ ஓய்வு நாளுக்கு நம்ம ஆண்டவரை பணி இல்லைன்னா அதுக்கு தண்டனை உண்டுங்கிற அது தெரியும். ஓய்வு நாளுக்கு கீழ்ப்படியவில்லைன்னா மீறி விட்டோம், பாவம் செய்து விட்டோம் என்று தெரியும். ஆகவே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்கிற ஒரு வார்த்தை, ஒரு கட்டளை கொடுக்கப்படவில்லை என்று மீண்டும் வைத்துக்கொண்டால் தப்பா புரியாதுங்க. வைத்துக்கொண்டால் அப்புறம் ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிக்காமல் இருந்தாலும் அது தப்பு இல்லையே, ஏன்னா அப்படி ஒரு கட்டளை கொடுக்கப்படலை. ஆனால் கட்டளை வந்துட்டோன்னா அதுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அது மீறுதல் உண்டு என்பதையும் காட்டி விடுகிறது. அதான் போல் சொல்றேன். ஆதலால் 16 இப்போ அந்த ப்ராமிஸ் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன், அதாவது ஆதலால் சுதந்திரமானது. இந்த இடத்துல சுதந்திரம்னு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதை சில அறிஞர்கள் அது வாக்குத்தத்தம்ங்கிற வார்த்தை தான் அந்த இடத்துல சரியாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதாவது ப்ராமிஸ் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன், அதுதான் அந்த இடத்துல அவர் பேசுகிறார். ஆனால் அந்த மொழி மாற்றத்தில் அந்த இறையியல் கருத்து அங்கே சற்று மறைந்து நிற்கிறது, அல்லது தொக்கி நிற்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. ப்ராமிஸ், அதாவது என்ன ப்ராமிஸு? நீதிமானாக்கப்படுங்கிற வாக்கு தத்தமும் அதை தொடர்ந்து வருகிற ஆசீர்வாதங்களும் விசுவாசத்தினால்தான் வருகிறது. இப்போ நீதிமானாக்கப்படுவதும் விசுவாசத்தினால்தான், வாக்கு தத்தங்களை ஆபிரகாம் பெற்றதும் விசுவாசத்தினால்தான். அப்போ நாம் இன்னைக்கு அதை நேரடியாக பார்த்தா இயேசு கிறிஸ்துவுள்ள விசுவாசத்தினால்தான் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். நித்திய ஜீவனுண்டு என்கிற வாக்கு தத்துவத்துக்கும் நாம் அந்த விசுவாசத்தினால்தான் உரிமையாகும், வேறு வழியே கிடையாது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவளாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, அப்படின்னா யூதருக்கு மாத்திரமல்ல,
நம்ம எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்துவம் நிச்சயமாகும்படிக்கு அப்படி வருகிறது. இந்த இடத்துல நம்ம எல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது விசுவாசிக்கிற புற இனத்தை சேர்த்து போல் பேசுகிற மாதிரி கூட கருதலாம். ஆகவே வாக்கு தத்துவம் நிச்சயமாகும்படிக்கு அப்படி வருகிறது. அப்போ விசுவாசத்தை சார்ந்த சந்ததி, அதான் விசுவாசிக்கிறவர்களுக்கும் விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுதுங்கிற கருத்தின்படி ஆபிரகாம் முற்பதாவாக இருக்கிறான் என்று சொன்னார்லவா, அந்த அடிப்படையிலே விசுவாசத்தை சார்ந்த எல்லா சந்ததியாக இருக்கும். அது யூதன் என்றாலும் புற இனத்தவர் என்றாலும் வாக்கு தத்துவம் அப்படிதான் வருகிறது, விசுவாசத்தினால்தான் வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோர உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவளை போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். நம் எல்லோருக்கும், எல்லாருக்கும் யார் இந்த இடத்துல? விசுவாசிக்கிற எல்லோருக்கும் என்பதுதான் அவருடைய ஆர்கியுமெண்ட். எந்த விசுவாசிக்கிற? இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற யூதர் எல்லோருக்கும், இயேசுவை கிறிஸ்துவ விசுவாசிக்கிற புற இனத்தவர் எல்லோருக்கும் அவன் தகப்பன். அது எதனால? மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல. அப்போ இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தெழுதலை அங்கே மறைமுகமாய் காட்டுகின்றார். அது மட்டுமல்ல, இயேசு உயிர்த்தெழுந்ததன் மூலம் நமக்கு வருகிற நித்திய ஜீவனை உயிர்த்ததன் வல்லமையோடு ஒப்பிடுவதோடு நில்லாமல் எங்கே போகிறார் தெரியுமா? இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர். இங்கு இறையியல் படிக்கும்போது எக்ஸ் நிகிலோ என்கிற ஒரு வார்த்தையை படிப்பீர்கள். அதாவது ஆண்டவர் உலகத்தை எப்படி படைத்தார்? எக்ஸ் நிகிலோ, அவுட் ஆஃப் நத்திங், ஒன்றும் இல்லாமலிருந்து உருவாக்கினார். அப்போ நாம் நீதிமானாக மாற்றப்படுதலும், நாம் வாக்குத்தத்தை பெறுதலும், நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதும், உயிர்த்தெழுதலும் அனைத்துமே கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்கு ஏற்ப அதன் அடிப்படையிலே அதே வல்லமையினால் இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை அழைத்த படைப்புக்கு ஏற்ற ஒரு வல்லமையோடு நம்மளே செயல்படுகிறது. இதுக்கெல்லாம் மூல காரணம் விசுவாசம், ஆழமான இறையியல். அப்ப விசுவாசம் உயிர்த்தெழுந்த வல்லமையை நமக்குள் கொண்டு வருகிறது. விசுவாசம் நித்தியங்கிற வாக்கு தத்துவத்துக்கு சுதந்திரவாளியை நம்மை மாற்றுகிறது. விசுவாசம் படைப்பின் வல்லமைக்கு ஏற்ப நமக்குள்ளாய் செயல்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவ்வளவு ஆற்றலோடு செயல்படுவார். எப்போது? ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது. 18ஆம் வசனம், உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவெல்லாம் இருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தார். அன்றைக்கு அவனுக்கு உன் வித்துக்குள் பலர் உலகமெங்கும் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார். அப்போ அவனுக்கு பிள்ளையே இல்லை, ஆனால் விசுவாசித்தான். ஏன்னா இல்லாதவிலிருந்து இருக்கிறவர்களை படைத்தவர், எக்ஸ் நிகிலோவிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அவருக்கு எனக்கு பிள்ளைகளை தர முடியும், சந்ததிகளை தர முடியும், ராஜாக்களை தர முடியும். என் வம்சத்தில் ராஜாக்கள் பிறப்பார்கள், என் வம்சத்திலே மூலம் பல வம்சங்கள் உருவாகும் என்பதெல்லாம் விசுவாசித்தான். சொல்லிவிட்டு ஆபிரகாம் மூலம் சரித்திரத்தின் அடிப்படையே இரத்த சம்பந்தமாய் பார்த்தால் ஆபிரகாம் மூலம் ஈசாக்கு சந்ததியாக்கு இஸ்ரவேல்ங்கிற ஒரு தேசம் உருவாகிறது. ஏசா மூலம் ஒரு தேசம் உருவாகிறது. பின்பு அவருடைய கிளைகளினாலே பல தேசங்கள் உருவானது என்றெல்லாம் சொல்லலாம். பவுல் இங்கே அதை சொல்லவில்லை. விசுவாசத்தினால் வருகிற சந்ததிகளாகிய நம்ம எல்லோருக்கும் அவன் தகப்பன் என்பதையும் அவன் கண்டுகொண்டான். தன்னுடைய உதிரத்தின் மூலம், தன்னுடைய இரத்த வாரிசுகள் மூலம் பிறக்கிற சந்ததிகளை மட்டும் ஆபிரகாம் காணவில்லை. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்திலே இதுவும் உள்ளடக்கம். எது உள்ளடக்கம்? புறையினத்தவர்கள் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டு ஆபிரகாமுடைய சந்ததிகளாய் கருதப்படுவார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு காரணம்.
இதுவும் ஒரு சான்று. இவ்வளோ அருமையான வாதங்கள். அது மட்டுமல்ல, அவனுடைய விசுவாசத்தை குறித்து சொல்லும்போது 19 வசனம், அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. இது ரொம்ப முக்கியமான. ஏன்னா அவன் வயசு இப்போ 75, 90 வயசுக்கிட்டே ஆகிட்டு. அப்போதான் நம்பிக்கை இழக்கல. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ள இருக்கும்போது, இல்லை 99 தான் கரெக்டாக அந்த ஒரு ஆண்மகன் பிறப்பான்ங்கிறாரு. தன் சரீரம் செத்து போனது அப்படின்னா எக்ஸினிகளோ இல்லை ஒன்றுமில்லாதையிலிருந்து உருவாக்க முடியுமானால் ஏதேசம் செத்து போன சரீரத்துக்கு சமமாக இருக்கிற தண்டை சரீரத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? மனிதனை எழுப்ப முடியும். சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் தன் சரீரம் செத்து போனதையும் போன்ற அந்த கற்பனை நயத்தையும் நாம் பாராட்ட வேண்டும். எவ்வளோ அழகாக ஒப்பிடுகிறார். சாராளுடைய சரீரம் செத்து போனதையும் என்னாகிறன்னா அவனுக்கு அது சிந்தையிலே வரல. சிந்தையிலே வராத அளவுக்கு அவனுடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டே வந்தது. வயசாக ஆக விசுவாசம் குறையவில்லை. இங்கே தான் கிறிஸ்து மேல் வைக்கிற விசுவாசம் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக இன்னைக்கு பலர் பல ஆண்டுகள் கிறிஸ்தவ பணியை செய்துவிட்டு கடைசியில் சொல்லுவாங்க, என்னத்தை கண்டேன், எதுக்கு நினைப்பாங்க. அது காரணம் என்னன்னா, அவங்க உலக ஆசீர்வாதங்களை அவர்கள் எண்ணி இருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் பாருங்க, அவனுக்கு சரீரம் செத்து போனது, சாராளுடைய சரீரம் அப்படி இருக்குது. ஆனால் அது எண்ணவில்லை. எக்ஸினிகளோ ஒன்றுமில்லாய்ந்து படைத்த தேவன் என் சரீரத்துக்குள்ளாக இருந்து இன்னும் உயிரை எடுக்க முடியும் என்கிற நம்பிக்கை இருந்தான். அதுவும் குறிப்பாக விசுவாசத்தினால் நீதிமானாக ஒரு சந்ததியும் வரும் என்று நம்பினான். அந்த விசுவாசம் வளர்ந்தது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமை படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான். அதாவது மனிதனால் முடியாதது தேவனால் மட்டும் முடியும். அப்படினால் மனிதனால் நீதிமான் ஆக முடியாது, ஆனால் தேவனால் மட்டுமே நம்மை நீதிமானாக்க முடியும் என்பதை நம்பினான். தன்னுடைய சந்ததியும் தர முடியும் என்பதை நம்பினான். அந்த விசுவாசத்தில் வளவனான். சரீரம் செத்து கொண்டிருந்தது, விசுவாசம் வளர்ந்து கொண்டிருந்தது. அருமையான ஒரு ஒப்பீடு. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்போ அது காரணத்தையும் சொன்னார். அவ்வளோ பெரிய விசுவாசம். மரித்தோரை உயிரோடு வைக்க முடியும். ஒன்றுமில்லாமல் இருந்து படைத்தார். ஆகவே என்னிலிருந்து உயிர்களை கொண்டு வர முடியும், எனக்கு சந்ததிகளை தர முடியும், விசுவாசத்தினால் வருகிற சந்ததியும் தர முடியும். அப்படிப்பட்ட விசுவாசம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தான்கிற விசுவாசம் தான் நம்மை விசுவாசத்தில் வல்லவனாக்குற விசுவாசம். அதுதான் நிலையான விசுவாசம். அந்த விசுவாசம் தான் நம்மை நீதிமனாக்கும். அந்த விசுவாசம் தான் நமக்கு வாக்குத்தத்தங்களை தரும். ஆபிரகாமை போல அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல. இங்கதான் இறையியல் அப்ளை பண்றார். இறையியலை பேசுறா போதா, இறையியலை அந்த சமூகத்துக்கு நாம் அப்ளை பண்ணணும். இங்க பவுல் தன்னுடைய நிருபத்திலே தன் வாழ்ந்த சமூகத்துக்கு கரெக்டாக இறையில வரலாற்றின் அடிப்படையிலே, இறையிலின் அடிப்படையிலே தகுந்த சான்றுகளோடு வேத வசனங்கள் ஆதாரங்களோடு சொல்லிட்டு now he is applying to the congregation, அல்லது அந்த ரீடர்ஸ், அந்த புஸ்தகத்தை வாசிக்க போகிற ரோம சபைக்கு சொல்லார். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல. அவனுக்காக ஆதியாமத்தை எழுதினாரா? இல்லை, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம அதை அறியணும். ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் அவனை விசுவாசத்தில் நீதிமானாக்குன என்பது அங்கே எதுக்கு எழுதினாரு? அவனுக்கு வேண்டிய எழுதினாரு இல்லையா? நமக்காகவும் எழுதினார். ஏன்னா நம்ம அதை படித்து புரியணும். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும், அப்படியே வரவு வைக்கப்படும். அங்கே எண்ணினாருங்கிற வார்த்தை சொன்னீங்களா? அப்படி வரவு வைத்தார். அது ஒரு கர்த்தராகிய இயேசு நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் எப்போது விசுவாசிக்கிறோமோ அப்போது நம்முடைய கணக்கிலே தேவன் நீதிமான் என்று எழுதி கணக்கு வைப்பார். பேங்கிங் வேர்ட், நம்முடைய ட்ரெஷரில், நம்முடைய பரலோக அக்கௌண்ட்டில் நீதிமான்ங்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் எழுதப்படும். அவன் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். பாருங்க,
அதான் அந்த விசுவாசத்தை குறித்து சொல்லும்போது பல வேளையில் நம்ம பிரசங்கம் இயேசு மரித்தார் என்று விசுவாசிக்கணும், அப்போ தான் நாம் நீதிமான். அது தப்பில்லை, அது மேலோட்டமாய் பிரசங்கமாக இருக்கலாம். ஆனால் கரெக்டாக சொன்னால் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் நாம் விசுவாசிக்கணும். அதான் முழுமையான விசுவாசம். அவர் மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கும் போது, நம்முடைய பாவங்களுக்காய் அவர் அடிக்கப்பட்டு பாடுபட்டு மரித்து அடக்கப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசம் நமக்கு நீதியாக வரவு வைக்கப்படும். அருமையான வார்த்தையை அவர் அங்கே சொல்லி இந்த 4ஆம் அதிகாரத்தை முடிக்கிறார். இப்போ இன்னைக்கு உள்ள நம்ம அந்த பேசேஜை பார்க்கும்போது பொதுவா லீடர்ஷிப்ல முடிப்பீங்க, அந்த அப்படியே வரும். இன்னைக்கு கிறிஸ்டாலஜில அப்படியே முடிஞ்ச மாதிரி வருது அவருடைய உயிர்த்தெழுதல். ஆமா, அது கொஞ்சம் சொல்லுங்க பாஸ்டர், அது எப்படி அந்த அந்த எப்படி நம்ம வரீங்க? இந்த வசன பகுதியில் கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் மூலம் தானே நம்ம நீதிமானாக்கப்பட முடியும், அதுதானே பேசுறாரு. இல்லாததான் பேச வேண்டிய தேவையில்லை. ஆமா, இந்த இடத்துல முக்கியமான இறையியல் விசுவாசத்தினால் நீதிமானுக்கு ஆளாக்கப்படுவதுதான். இதுல வேணுமானா நீங்க லீடர்ஷிப் பிரின்சிபிள டிரைவ் பண்ணலாம். அது எப்படின்னா, அப்படியானால் ஒரு கிறிஸ்தவ தலைவன் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டவனாகத்தான் இருக்க வேண்டும். பாருங்க, ஆபிரகாம் குலத்தலைவன், நாட்டின் தலைவன், அவன் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டான். அதுபோல இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ தலைவர்களும், அது சபை தலைவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன செய்யணும்? விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்களே சபைக்கு தலைவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக அதெல்லாம் சற்று குறைந்து போயுள்ளது என்பதை மறக்க இயலவில்லை. அதுதான் சபையும் தரம் தாழ்ந்து போய் கொண்டிருக்கிறது இறையியல் அடிப்படையில். அதான் இன்னைக்கு நிறைய சபைகள் இறையியல் இல்லையே. ஏன்னா அடிப்படை இறையியல்லே தெரியாம சபை திணறதான் செய்யும். ஆமா, நன்றி. நல்ல இல்ல, அடிப்படையில் கிறிஸ்து விசுவாசத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்டு, கிறிஸ்து மேல விசுவாசத்தினால் நாம் நீதிமான்களாக கொடுக்கிறோம், அதான் ரட்சிக்கப்படுகிறோம் என்பதைத்தான் நாம் நம்முடைய கிறிஸ்தவ இறையில் அல்லது கிறிஸ்தவ நம்பிக்கையின் ஆரம்பம். அதான் அவர் அழகா கொண்டு வராரு. சொல்லுங்க. இல்ல, அதாவது அப்படி சொல்ல முடியாது. ஒவ்வொரு சில பேசேஜில் இறையில் ஏதாவது 1-2 டாக்டரின் அங்கே மேலோங்கி நிற்கும். 10 ஒரே இடத்துல காண முடியுமா என்பது சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த வசன பேசேஜில் நேரடியாக ஏஞ்சலாலஜி எல்லாம் கொண்டு வர முடியாது. வெரி குட். தியாலஜி ப்ராப்பர் இருக்கு, கிரைஸ்டாலஜி இருக்குது, நிமட்டாலஜி இருக்கு. ஏன்னா பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார். பாவம் இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது, இவ்வளவு இருக்கு. பட் எஸ்கட்டாலஜி எல்லாம் இங்க நேரடியா சொல்ல முடியாது. சொல்லலாம்னா நீதிமான்களாக்கப்பட்டவன் டைரக்டா இல்லை. ஆமா, அதனால 10 டாக்டர்னு எல்லா பேசேஜ்லயும் கொண்டு வர முடியும்னு நம்ம ஒரு கணக்கை வைக்க வேண்டாம். நிச்சயமாக 1-2 ஆமா, நிச்சயமா ஏதாவது ஒரு டாக்டர் மேலோங்கி நிற்கும், அதுக்கு துணையாக சில டாக்டர் நிற்கும். ஆமா, எல்லா பேசேஜிலும் கட்டாயம் ஒரு இறையியல் உண்மை இருக்கும். எல்லா பேசேஜிலும் ஒரு இறையியல் உண்மை இருக்கும். அது என்னன்னு தீர்மானிக்கிறது தான். அதை சரியா தீர்மானிச்சிட்டோம்னா நம்ம அந்த பேசேஜில் மிஸ் பண்ண மாட்டோம், தப்பு செய்ய மாட்டோம். சரியான தீர்மானத்தை கண்டறிவது எப்படி?
ஆவியை எடுத்தா எப்படி பாஸ்டர்? முதலாவது 10 இறையியலும் தெளிவாக தெரியணும். அதன் பின்பு அந்த இறையல், அந்த 10 இறையல் உள்ள எது இருக்குன்னு நம்ம அந்த இறையல் வகுப்புகளில் நமக்கு அதுகளை ஓரளவு கற்றுத்தருவாங்க, வசன பகுதியை கற்றுத்தருவாங்க. அதன் அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ளலாம். அல்லது அந்த 10 இறையல்ல இதில் எது மேலோங்கி இருக்குன்னு சற்று ஒன்று பல தடவை வாசித்தா கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே பாஸ்டர், ஓகே, ரொம்ப நன்றி. அதாவது நீதிமான்கள் என்று நம்மள ஆண்டவர் அழைத்திருக்கிறாரு. அப்போ அந்த ரைச்சஸ்னஸ்ன்றது அது இட் ரிஃப்ளெக்ட்ஸ் காட்ஸ் ஓன் கேரக்டர். ஆமா, அது ரைச்சஸ்னஸ் இஸ் காட்ஸ் அட்ரிபியூட்ஸ். அது தேவனுடைய தன்மையில் ஒன்று. ஆனால் நீங்கள் இறையில படிக்கும்போது மாரல் அட்ரிபியூட்ஸ், நான் மாரல் அட்ரிபியூட்ஸ்னு படிப்போம். நான் மாரல் அட்ரிபியூட்ஸ்னா அது அவருக்கு மட்டுமே உரியது. உதாரணமாக சர்வ வல்லமை, சர்வ வியாபி, சர்வ ஞானி போன்றவைகள் நான் மாரல் அட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. அது அவருக்கு மட்டுமே உரியது. அது அவர் மனிதனுக்கு கொடுக்க மாட்டார், மனிதன் கிளைம் பண்ண முடியாது. ஆனால் மாரல் அட்ரிபியூட்ஸ் என்பது அவர் தன்னிடம் உள்ள சில பண்புகளை மனிதனுக்கு கொடுத்துள்ளார். அதை மனிதன் தன்னுடைய வாழ்விலே தேவையான இடங்களை பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக அன்பு, இரக்கம், கிருபை, நீதி, உண்மை போன்ற குணாதிசயங்களை அல்லது அட்ரிபியூட்ஸை தேவன் முழு அளவிலே கொண்டிருக்கிறார். மனிதனை படைத்தபோது அந்த தன்மைகளை அவனுக்குள்ளாகவும் வைத்தார். ஆகவே மனிதன் நீதியுடையவனாக இருப்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். உண்மையுடையவனாய் இருக்கிற தேவன் எதிர்பார்க்கிறார். அன்புடையவனாய், கிருபையுடையவனாய், இரக்கமுடையவனாய் இருப்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படி இல்லாத போது அதற்குள்ள விளைவுகள் அல்லது தண்டனைகளை மனிதன் சந்திக்க வேண்டும். அந்த விதத்திலே மனிதன் பாவம் செய்த போது அவன் இந்த தன்மைகளிலெல்லாம் விழுந்து போனவனாக இருக்கிறான். மேலும் சட்டத்தின் அடிப்படையிலே பாவியாக இருக்கின்றான். ஆகவே பாவியாகிய மனிதன் தேவ நியாயத்திற்குள் நிற்க முடியாது. இல்லை, ஒரு கோர்ட்டு சீன் மாதிரி ஒரு குற்றவாளி நீதிமதிக்கு முன்ன நின்று தன்னுடைய நியாயத்தை பெற வேண்டும் என்றால் அதற்கான சரியான சான்றுகள் அவன் கொடுக்கணும். இல்லைன்னா அவன் குற்றவாளி. ஆகவே தேவனுடைய சமூகத்தில் நிற்கும்போது, பரிசோதிக்கும்பாக நிற்கும்போது மனிதன் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்களே குறைவுள்ளவனாக இருக்கிறான். அன்பிலே, இரக்கத்திலே, உண்மையிலே குறைவுள்ளவனாக இருக்கிறான். ஆகவே அவனால் தன்னுடைய நீதியை நிரூபிக்க முடியாது. அதனால தான் தேவன் கிருபையாய் கிறிஸ்துவை நமக்காய் பரிகார பலியாக்குகிறார். அந்த எவிடன்ஸோடு போய் அவர்கள் கோர்ட்டில் நிற்கும் போது அதை பார்க்கிற தேவன் கிறிஸ்துவனுக்கானதை செலுத்தி விட்டார். இவனுடைய பாவத்துக்கான கிரியத்தை அல்லது ஜாமீனை இன்றைய வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் செலுத்தி விட்டார், அல்லது அந்த பெயில் அமௌண்ட்டை செலுத்தி விட்டார் என்றால் நம் அந்த குற்றவாளியை நீதிமானாக அறிவிக்கின்றார். அந்த விதத்திலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். அது சரியா தப்பா என்று சொல்வதை விட ரட்சிக்கப்பட்ட பாவின்னு சொல்றதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, நான் அதை சிலர்கிட்ட பேசியிருக்கிறேன். அவங்க சொல்றாங்க, நாம் ரட்சிக்கப்பட்டது உண்மை, நம்முடைய பாவங்களுக்கான சரியா எல்லா பிராயச்சித்தமும் கிறிஸ்து செலுத்தி விட்டார். ஆனால் நம்முடைய சரீரத்தில் இன்னும் சில பாவ சோபங்கள் இருக்கிறது. ஸோ அந்த கோணத்தில் ஒரு வகையில் நாம் பாவியாகத்தானே இருக்கிறோம். அது தேவனுடைய பார்வையிலே சட்டத்தின் அடிப்படையில் பாவி இல்லை, ஆனால் நம்முடைய செயலின் அடிப்படையிலே பாவிகளாக இருக்கிறோம் அல்லவா. பல வேளையிலே நாம் தவறுகிறோம். தேவனுடைய பார்வையில் தேவனுடைய பிள்ளை தான், நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் தான், நித்திய ஜீவன்கிற வாக்குத்தத்தை பெற்று அதற்கு தகுதியானவர்கள் தான். இதெல்லாம் தேவன் கிருபையினால் நமக்கு தந்திருக்கின்றார். ஆயினும் நம்முடைய வாழ்க்கையிலே செயலிலே சில குறைகள் இருக்கிறது. அந்த விதத்திலே நம்மை பாவி என்று, ரட்சிக்கப்பட்ட பாவி என்று சொன்னாலும் தவறில்லை என்று சிலர் கருதுவார்கள். சிலர் அது ஏற்புடையவர்கள் அல்ல. அது நுட்பமான ஒரு காரியம், அது அவருடைய விசுவாசத்தை பொறுத்தது. ஆனால் நிச்சயமாக தேவனுடைய பார்வையிலே நாம் தேவனுடைய பிள்ளைகள்.
செயலின் அடிப்படையிலே குறைவு இருக்கிறதை மறுக்கவும் முடியாது. ஆகவே சிலர் அதை ரட்சிக்கப்பட்ட பாவி என்று சொல்வார்கள். ஆகவே ஒரேடியாக அந்த பதமே தவறு என்று சொல்ல முடியாது. அது தவறென்றால் அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்று சொல்ல முடியாது. ஒரு புரிந்து கொள்வதற்காக சொல்வதாக கருதலாம், அவ்வளவுதான். எப்படி? இல்லை, அதில் நல்லதுன்னு சொல்லும்போது அதனால சில வீண் பெருமை வரல. நான் அதனால் வீண் பெருமை வரலாம் என்பதுதான் அந்த ரட்சிக்கப்பட்ட பாவி என்று சொல்கிறவருடைய வாதம். ஏன்னா நான் இங்கே ரட்சிக்கப்பட்டவன் நீதிமான்னு சொல்லி ஒரு கட்டத்தில் உளவியல் ரீதியாக தன்னை இந்த யூதர்கள் நாங்கள் விருத்த சேதனம் செய்தவங்கன்னு சொல்லிட்டு ஒரு மேன்மை பாராட்டல் வந்தது போல ஒரு வீணான ஒரு மேன்மை பாராட்டுதல் வந்துவிடும். தாழ்மை இல்லாமல் போகும். தேவ சமூகத்தில் வரும்போதும் வீண் பெருமை வரலாம். ஆகவே அவ்விதமான வீண் பெருமையின் மயக்கத்தில் விழுந்து விடாதபடிக்கு தாங்கள் இன்னமும் மாம்ச சரீரத்திலே தான் இருக்கின்றோம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அவர்கள் அந்த வார்த்தை பயன்படுத்துகிறார்கள். ஏன்னா பிறகு இந்த யூதர்களுக்கு அதே பெருமை பிறகு ஜபத்தில் வரும்போது அதுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்வாங்கன்னா, இனிமேல் பாவ அறிக்கையெல்லாம் செய்யாண்டான்னு சொல்லுவாங்க. அது கேட்பதுக்கு நல்லா இருக்கு. நலமுங்க, நம்முடைய அனைத்து பாவங்களுக்கான பரிகாரத்தை இயேசு செலுத்தி விட்டார். அது மறக்கவில்லை. அது பைபிளும் அப்படித்தான் சொல்கிறது, நாமும் மறக்க வரவில்லை. அதற்காக நான் ஒரு தவறு செய்தால் அதை தவறு செய்த மனிதர்கிட்ட நாம் சொல்ல மாட்டோமா? ஐம் சாரி, நான் உங்களுக்காக ஒரு தப்பு செய்தேன்னு சொல்லுவோம்ல. அப்போ மனிதனிடமே நாம் செய்த தவறை ஒத்துக்கொண்டு அதற்காக வருத்தம் தெரிவித்து சாரி சொல்ல வேண்டி இருக்கும்போது, நம்மை நீதிமானாக்கிய தேவனிடத்தில் நீ என்னை நீதிமானாக்கி விட்டீர், ஆகவே இனிமேல் நான் பாவ அறிக்கையை செய்ய மாட்டேன் என்று ஒரு வாதிட்டால் அவன் ஆண்டவரை பார்த்து பெருமைப்படுகிற ஒரு நிலைதான் இருக்குது. ஆகவே சில வேளை நாம் தவறு செய்தோம் என்றால், அது பாவம் செய்தோம் என்றால், நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருந்தாலும் கிறிஸ்து நமக்கான பிரயத்தை செய்தாலும், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, நான் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க வேண்டும், ஏதோ தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று கேட்கிற பண்பு இருக்க வேண்டும். அது இல்லாமல் போவதற்கான சாத்தியம் வந்துவிடும் என்கிற ஒரு அச்சத்தினால்தான் ரட்சிக்கப்பட்ட பாவி என்று நம்மை சொல்ல வேண்டும் என்று பலர் வலியுறுத்துவது, அவ்வளவுதான். அல்லது வீண் பெருமையில் அடுத்த பாவறிக்கையை செய்ய மாட்டாங்க. பாவறிக்கை செய்யலைன்னா அப்படி ஒரு போதனை இருக்குது. அவ்விதமான வீண் பெருமை வராமல் இருப்பதற்காகத்தான் ரட்சிக்கப்பட்ட பாவி என்று சொல்லி தேவ சமூகத்தில் வரும்போது நாம் அவருக்கு விரோதமாக ரட்சிக்கப்பட்ட நாம் தேவனுடைய பிள்ளை தான் இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் தவறை செய்யாதா? அதுபோல் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நாம் தவறு செய்வதற்கான சூழல்கள் வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி செய்யும்போது நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் இனிமேல் பாவறிக்கை செய்ய வேண்டாம் என்று கருதுவதை விட, நான் ரட்சிக்கப்பட்ட பாவியாக இருக்கின்றேன், ஆகவே என்னை மன்னியும் என்று கேட்கக்கூடிய ஒரு மனப்பக்குவமும் ஒரு மனநிலை உண்டாகும். ஆகவே தான் அந்த ரட்சிக்கப்பட்ட பாவி என்று சொல்கிறவர்கள் அந்த பதத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆகவே அந்த பதம் தவறென்று சொல்ல வேண்டாம். நமக்கு பெருமை வராமல் இருக்குமானால் நான் ரட்சிக்கப்பட்டேன், நீதிமான் தேவனுடைய பிள்ளை என்று சந்தோஷப்படலாம். அதுக்காக அந்த பதத்தை பயன்படுத்துகிறவரை எவரையும் இறையில் தெரியாதவர் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவர்கள் சரியான இறையிலே தான் சொல்கிறார்கள். ஆனால் அடிக்கடி சொல்லி குழப்ப வேண்டாம் பண்ணான் இல்லையா? ஏன்னா சிலர் அதில் என்னென்னா, சிலர் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அதுக்காக நன்றி செலுத்தாமல் ஆண்டவரே நான் பாவியாக இருக்கிறேன்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுவும் அவர் அறியாமைத்தான். ரெண்டுக்கும் இடையில அதை சரியாக அந்த வார்த்தையை பயன்படுத்துவோமானால் தவறல்ல. தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்றது நம்ம பார்த்தோம் இன்னைக்கு. அதுல இந்த ரைரி ஸ்டடி பைபிள்ல இது கரெக்டா 4 பாயிண்ட்ஸ் அது கொடுத்திருக்காங்க. Abraham's faith was apart from birth. First point. Second point Abraham's faith was apart from circumcision. Third point Abraham's faith was apart from the
மூன்று. நான்காவது வந்து Abraham's faith was in God alone. His justification and righteousness was in God alone. Was only by faith alone. எஸ் ஆமாம், நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். அது நல்ல 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 பாயிண்ட் தான்.